இவங்க 47, திமுக 72. யாருக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டு இருந்த உதயநிதி டிவியை உடைச்சு அம்மா கிட்ட போய் அழுகுறாரு. எப்படி விஜய இந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து நான் பார்ப்பேன், என்னால் தாங்க முடியாதே என்று அன்னியார் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களிடம் அழுததும் துர்கா ஸ்டாலின் சேகர் பாபுவை கூப்பிட்டு, தம்பி அழுவுது, நீங்க எல்லாம் எதுக்கு இருக்கிறீங்க, ஏதாவது பண்ணுங்க என்று சொன்னதும் சேகர் பாபு இதர திமுக எம்எல்ஏக்களிடம் பேசி வேலு, அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றோர் எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு கொள்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமியை உதயநிதி, ஏவா வேலு, அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றோர் தொடர்பு கொண்டது அதிமுகவில் இருக்கக்கூடிய இதர எம்எல்ஏக்களுக்கு, முன்னாள் அமைச்சர்களுக்கு தெரியாது. அவர்கள் எப்படியாவது ஆட்சி அமைக்க, அவங்களுக்கு தெரிஞ்சது என்ன, திமுக கூட போய் இப்படி யாராவது உறவு வைப்பாங்க, அதிமுக இருந்து திமுக கூட உறவு வைப்பாங்கன்றதை அவங்களால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஸோ அவர்கள் என்ன செய்கிறார்கள், சரி தாவேகாவுக்கு மெஜாரிட்டி இல்லை, 8-9 சீட்டு குறையுது, நாம் ஆதரவு தர்றோம், எங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு கொடு என்று இவர்கள் வேலுமணி, தங்கமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்டோர் தாவேகாவில் ஆதவ அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி உள்ளிட்டோரோடு பேச்சுவார்த்தையை தொடங்குகிறார்கள். தாவேகாவுக்கு அன்னைக்கு அரசியலுக்கு புதிதல்லவா, என்ன பண்றதுன்னு தெரியல. தாவேக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அளிப்பதாக சொன்ன அமைச்சரவைகளின் எண்ணிக்கை 15. எந்த மினிஸ்ட்ரி வேணுமோ நீங்க எடுத்துங்க. இது இனிஷியல், இது 4 இரவு 5 காலையில் பகலில் நடப்பது. போய் இவங்கெல்லாம் பேசிட்டு 15 மினிஸ்ட்ரி கிடைக்குதுன்னா அப்பாடி ரைட்டு, கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிடலாம், கட்சியை காப்பாற்றிடலாம் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் வேலுமணி, சி.வி. சண்முகம், காமராஜ் எல்லாம் சென்று பேசும்போது, அதெல்லாம் வேணாம் தம்பி, திமுக நமக்கு ஆதரவு தரேன்ட்டு இருக்காங்க, பொறுமையாக இருங்க, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் எப்படின்னு திமுக ஆதரவில் நம்ம எப்படி ஆட்சி அமைக்கிறது என்று கேட்டதற்கு விசி கேட்க 2 அமைச்சரவை, ஐயுஎம்எலுக்கு அமைச்சரவை, அடுத்து அமமுகவுக்கு ஒரு அமைச்சரவை, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அமைச்சரவை. அண்ணே இருக்கட்டும்னே, திமுக ஆதரவில் நம்ம எப்படின்னே ஆட்சி அமைக்கிறது, அம்மாவோட ஆவி நம்மளை மன்னிக்காதுனே என்று சொல்லும்போது, அப்போ அவங்க வெளியிலேருந்து ஆதரவு தராங்க, அது அதிமுக ஆட்சி தான் என்று சொல்கிறார். இதற்கு நடுவே தாவேகாவில் இருந்து அதிமுக எம்எல்ஏக்களை தூக்குவதற்கான வேலைகளில் ஆதவ அர்ஜுனா ஈடுபடுகிறார். இது நடந்துகிட்டு இருந்தவொடனே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, தம்பி நீங்கள் எம்எல்ஏ எல்லாம் கூட்டிட்டு போய் பாண்டிச்சேரியில் இருங்க, நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்னதும் வேலுமணி உள்ளிட்ட சண்முகம் உள்ளிட்டவர்களுக்கு மனது பொறுக்கவில்லை. அண்ணே என்னதான் இருந்தாலும் என்னென்ன திமுக கூட போய் எப்படின்னு அண்ணே 108 வாங்கியிருக்காங்கண்ணே, அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தா கூட பரவாயில்லன்னு ஒரு அர்த்தம் இருக்குண்ணே, வெளியில இருந்தாவது ஆதரவு கொடுக்கலாண்ணே. அண்ணே திமுக ஆதரவில் நம்ம ஆட்சி அமைச்சோன்னா ஜனங்க கல்ல விட்டு எறிவாங்கண்ணே, வேண்டாண்ணே என்று சொல்லும்போது, தம்பி நான் சொல்றது கேளு என்று சொல்லி ஊடகங்களில் அந்த செய்தி வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீர்கள். எடப்பாடி பழனிசாமி விரைவில் நல்ல செய்தி வரும் என்று ஒரு கருத்தை பதிவு செய்தால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இதுதான் அந்த நல்ல செய்தி.